ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூல்களுடைய அடைமொழி பெயர்கள் தான். ஓகேவா? நூலுடைய அடைமொழி பெயர்கள் அப்படிங்கிறது வந்து குரூப் எக்ஸாம்ஸில், அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த குரூப் எக்ஸாமாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு அடைமொழி பெயர் இருக்கும் இல்லையா? இப்போ நமக்கே வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வீட்டில் ஒரு பேர் வச்சுருந்துருப்பாங்க. நமக்கு ரெக்கார்டடாக பார்க்கும்போது ஸ்கூல்ஸில், காலேஜ் அந்த மாதிரி நமக்கு சர்டிஃபிகேட்க்கு ஒரு பேர் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நூலுக்குமே ஒரு காரணத்தின் மூலமாக ஒரு சிறப்பான அடைமொழி பெயர் இருக்கும். அந்த அடைமொழி பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மொத்தம் டோட்டலாக வந்து 64 அடைமொழி பெயர்கள், அதாவது 64 நூல்களுடைய அடைமொழி பெயர்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஒற்றுமை காப்பியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒற்றுமை காப்பியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்திற்கு வழங்கக்கூடிய பெயர். ஒற்றுமை காப்பியம் அப்படிங்கிறது எதுனா சிலப்பதிகாரம். அடுத்து ரெண்டாவது வந்து உத்திரவேதம். உத்திரவேதம் அப்படிங்கிறது வந்து திருக்குறளுக்கு வரக்கூடியது. வழிநூல் அப்படின்னா கம்பராமாயணம். வழிநூல் அப்படிங்கிறது வந்து கம்பராமாயணம். நெடுந்தொகை அப்படின்னா அகநானூறு. நெடுந்தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அகநானூருக்கு வரக்கூடிய பெயர். அடுத்து முதுமொழி. முதுமொழி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழமொழி நானூறுடைய பெயர். முதுமொழி அப்படிங்கிறது எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு. தமிழர்களுடைய கருவூலம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து இங்கே தமிழர்களின் கதை கருவூலம் அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. இந்த தமிழர்களின் அப்படிங்கிறதுக்கு வந்து கருவூலம் கிடையாது, கதை கருவூலம் அப்படிங்கிறது வந்து புறநானூறு நூலுக்கு வழங்கக்கூடிய பெயர். அடுத்தது பார்த்திங்கன்னா 96 வகை சிற்றிலக்கிய நூல். 96 வகையான சிற்றிலக்கிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுரகராதி தான். அடுத்து பாருங்கள், கிறிஸ்துவர்களின் களஞ்சியம். கிறிஸ்துவர்களின் கதை களஞ்சியம் இப்படி தான் வரணும். கிறிஸ்துவர்களின் களஞ்சியம், கிறிஸ்தவர்களின் கதை களஞ்சியம் அப்படின்னு எது கேட்டாலும் தேம்பாவணி ஆன்சர். தமிழர்களின் 2 கண்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள். தமிழர்களுக்கு 2 கண்களாக கருதப்படுவது திருக்குறளும் தொல்காப்பியம் தான். வடமொழியின் ஆதி காவியம் அப்படிங்கிறது ராமாயணம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணத்துக்கு வந்து நமக்கு வழிநூல் அப்படிங்கிற பேர் இருந்திருக்கும். வடமொழியில் ஆதி காவியமான இந்த ராமாயணத்தை தழுவி தமிழில் எழுதப்பட்டது தான் வந்து கம்பராமாயணம். அதனால தான் இந்த ராமாயணம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆதி காவியம் அப்படின்னும் கம்பராமாயணம் அப்படிங்கிறதுக்கு வந்து வழிநூல் அப்படிங்கிற பேரும் வந்தது. அடுத்து பாருங்கள், 64 புராணங்களை கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிளையாடற் புராணம். திருவிளையாடற் புராணம் அப்படிங்கிறது சிவனுடைய திருவிளையாடல்களை வந்து பாடக்கூடிய ஒரு புராணமாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை புராணங்கள், அதாவது எத்தனை வகையான திருவிளையாடல்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 64. ஸோ அதனால தான் 64 புராணங்களை கூறும் நூல் அப்படிங்கிற பேர் இதுக்கு வந்திருக்கு. 64 புராணங்களை கூறும் நூல் அது பார்த்திங்கன்னா திருவிளையாடல் புராணம். இயற்கை ஓவியம் அப்படிங்கிற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பாட்டு. இயற்கை ஓவியம் அப்படின்றது 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம் அப்படிங்கிற நூல் வந்து கலித்தொகை. இயற்கை இன்பக்களம் அப்படிங்கிற நூல் கலித்தொகை. இயற்கை பரிணாமம் அப்படின்னு அடைமொழியால் அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணம் தான். இயற்கை பரிணாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் கம்பராமாயணம். இயற்கை இன்ப வாழ்வு நிலையம் அப்படிங்கிறது வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இயற்கை இன்ப வாழ்வு நிலையம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம், மணிமேகலை. நட்புக்கு கரும்பை உவமையாக கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியார். நட்புக்கு கரும்பை உவமையாக சொல்கிற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார். 18 உறுப்புகளால் பாடப்பட்ட நூல் கலம்பகம். இதில் வந்து களம் அப்படின்னா வந்து அதுக்கு மீனிங் வந்து 12, பகம்னா அதில் பாதி, அதனால் 12ல் பாதி 6. ஸோ டோட்டலாக வந்து 18. கலம்பகம் அப்படிங்கிறது வந்து 18 உறுப்புகளால் பாடப்பட்ட நூல் தான் கலம்பகம். அடுத்தது பார்த்திங்கன்னா மனநூல்னு சொல்லுவாங்க, முக்தி நூல்னு சொல்லுவாங்க, காம நூல்னு சொல்லுவாங்க, இல்லைனா இயற்கை தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனநூல், முக்தி நூல், காம நூல். இது மூணுத்தில் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி. இதில் இயற்கை தவம் தமிழ் மறையில் இந்த இடத்துல வந்து அன்வான்டாக வந்திருக்கு. இது கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. மனநூல், முக்தி நூல், காம நூல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி. ஓகேவா? இந்த 18வதுல பார்த்திங்கன்னா இந்த இயற்கை தவம் அப்படிங்கிறதும் தமிழ் மறை அப்படிங்கிறதும் வேண்டாம். மனநூல், முக்தி நூல், காமநூல் இது மூணுமே வந்து எதை குறிக்குது அப்படின்னா சீவக சிந்தாமணியை. அடுத்தது பாவை பாட்டு. பாவை பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பாவை. ஓகேவா? திருப்பாவை அப்படிங்கிறதுக்கு தான் அடைமொழி பெயர் பாவை பாட்டு. அடுத்தது திருக்குறளுக்கு என்னென்னலாம் பேர் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. முப்பால், உத்திரவேதம், தெய்வ நூல், உலகம் பொதுமறை, வாயுரை வாழ்த்து, வள்ளுவ பயன், பொய்யாமொழி, ஈரடி வெண்பா, இயற்கை வாழ்வில்லம், காலம் கடந்த பொதுமை நூல், தமிழ் மாதி இனிய உயர்நிலை. அது இதில் எது கேட்டாலுமே வந்து திருக்குறள் தான். முப்பால் அப்படின்னாலும் திருக்குறள், உத்திரவேதம் அப்படின்னாலும் திருக்குறள், தெய்வ நூல் அப்படின்னாலும் திருக்குறள், உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து, வள்ளுவ பயன், பொய்யாமொழி, ஈரடி வெண்பா, இயற்கை வாழ்வில்லம், காலம் கடந்த பொதுமை நூல், தமிழ் மாதி இனிய உயர்நிலை. இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அது திருக்குறள் தான் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா செந்தமிழ் காப்பியம். செந்தமிழ் காப்பியம், முத்தமிழ் காப்பியம்,
குடிமக்களுடைய காப்பியம், முதல் காப்பியம், நாடக காப்பியம், மூவேந்தர் காப்பியம், தேசிய காப்பியம், சமுதாய காப்பியம், ஒற்றுமை காப்பியம், புரட்சி காப்பியம், உரைநடையிட்ட பாடுடை செயல், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சிலப்பதிகாரத்தை குறிக்கக்கூடியது தான். ஸோ நல்லா மறுபடியும் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. செந்தமிழ் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், முதல் காப்பியம், நாடக காப்பியம், மூவேந்தர் காப்பியம், தேசிய காப்பியம், சமுதாய காப்பியம், ஒற்றுமை காப்பியம், புரட்சி காப்பியம், உரைநடையிட்ட பாட்டுடை செயல், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தை குறிக்கக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா மணிமேகலை துறவு. மணிமேகலை துறவு அப்படின்னாலும், துறவு நூல் அப்படின்னாலும், பௌத்த காப்பியம் அப்படின்னாலும், அறக்காப்பியம், சீர்திருத்த காப்பியம், இந்த மாதிரி எது வந்தாலும் அது வந்து மணிமேகலையே குறிக்கக்கூடியது. மணிமேகலை துறவு, துறவு நூல், பௌத்த காப்பியம், அறக்காப்பியம், சீர்திருத்த காப்பியம் அப்படின்றது எதுவாக இருந்தாலும் மணிமேகலை. அடுத்தது இரட்டை காப்பியங்கள். இரட்டை காப்பியங்கள் எது எதுன்னு பார்க்கும்போது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அடுத்து பார்த்திங்கன்னா பௌத்த காப்பியங்கள். பௌத்த காப்பியங்களாக கருதப்படுவது மணிமேகலையும் குண்டலகேசியும். நெடுந்தொகை என்று அழைக்கப்படுவது பார்த்திங்கன்னா அகநானூறு. கற்றறிந்தார் எழுத்தும் களி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கலித்தொகை. அடுத்தது புறப்பாட்டு, தமிழ் வரலாற்று களஞ்சியம், இந்த மாதிரி எதால் அழைக்கப்பட்டாலும் அது புறநானூறு குறிக்குது. புறப்பாட்டு, தமிழ் வரலாற்று களஞ்சியம் அப்படின்னா புறநானூறு நூல். வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு பார்க்கும்போது பட்டினப்பாலை. அடுத்து பாருங்கள், பாணாறு என்று அழைக்கக்கூடிய நூல் வந்து பெரும் பாணாற்றுப்படை. பெருங்குறிஞ்சி, காப்பிய பாட்டு, உளவியல் பாட்டு, இதில் எது வந்தாலும் குறிஞ்சி பாட்டு. பெருங்குறிஞ்சி, காப்பிய பாட்டு, உளவியல் பாட்டு, குறிஞ்சி பாட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா புலவராற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை. அதாவது புலவராற்றுப்படை என்று அழைக்கப்பட்டாலும் சரி, முருகு அப்படின்னு சொன்னாலும் சரி, அது வந்து திருமுருகாற்றுப்படை. புலவராற்றுப்படை, முருகு எதுவாக இருந்தாலும் திருமுருகாற்றுப்படை. அடுத்தது வேளாண் வேதம், நாலடி 400, குட்டி திருக்குறள், இது எதுவாக இருந்தாலும் நாலடியார். வேளாண் வேதம், நாலடி 400, குட்டி திருக்குறளில் வந்து நாலடியாரை குறிக்கக்கூடியது. சின்னூல் அப்படின்னா நேமிநாதம். சின்னூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா நேமிநாதம். வெற்றி வேட்கை அப்படிங்கிறதும் திராவிட வேதம் அப்படிங்கிறதும் நருந்தொகை. வெற்றி வேட்கை, திராவிட வேதம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நருந்தொகை. ராமகாதை அப்படிங்கிறதும் ராம அவதாரம் அப்படிங்கிறதும் கம்பராமாயணம் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா வந்து ராமாயணத்தை தான் குறிக்குது. ராமகாதை, ராம அவதாரம், கம்பராமாயணம் எதுவாக இருந்தாலும் அது ராமாயணத்தை குறிக்கக்கூடியது. திருத்தொண்டர் புராணம் வழிநூல், திருத்தொண்டர் மாக்கதை, 63 புராணம், பெரிய புராணம். அதாவது இந்த பெரிய புராணத்துக்கு தான் இத்தனை பேர். திருத்தொண்டர் புராணம் வழிநூல், இதுவுமே வழிநூல். ஓகேவா? திருத்தொண்டர் புராணம் வழிநூல், திருத்தொண்டர் மாக்கதை, 63 புராணம் எல்லாமே வந்து பெரிய புராணம். அடுத்தது உலக வசனம் என்று அழைக்கப்படுவது வந்து பழமொழி 400. உலக வசனம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து பழமொழி 400. பெருங்கதை, அகவல் காப்பியம், கொங்குவேல் மாக்கதை. அதாவது பெருங்கதைக்கு 2 அடைமொழி பெயர்கள். இந்த இடத்துல நீங்கள் இப்படி தான் எடுத்துக்கணும். அகவல் காப்பியம் என்றாலும் கொங்குதேர் மாக்கதை அப்படின்னாலும் வந்து பெருங்கதையை குறிக்கக்கூடியது. கம்பர் இருக்காங்க இல்லையா, அவங்க எழுதின நூலுக்கு இட்ட பெயர் என்னன்னு கேட்டால் ராமாவதாரம். குழந்தைகள் இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தா பிள்ளை தமிழ். உழத்திப்பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லு. இசைப்பாட்டு அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா பரிபாடல் நூலை குறிக்கும். தமிழ் வேதம் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கக்கூடியதுன்னா 4000 திவ்ய பிரபந்தம். தமிழர் வேதம் அப்படின்னா திருமந்திரம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். தமிழ் வேதம் அப்படிங்கிறது 4000 திவ்ய பிரபந்தம், தமிழர் வேதம் அப்படிங்கிறது திருமந்திரம். குட்டி தொல்காப்பியம் அப்படின்னா தொன்னூல் விளக்கம், குட்டி திருவாசகம் அப்படின்னா திருக்கருவை 10 குறிக்கும். புலன் அப்படிங்கிற சிற்றிலக்கிய வகை எதை குறிக்குது அப்படின்னா வந்து பல்லு. புலன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றிலக்கிய வகையில் வர்றது பல்லு. வடமொழியுடைய ஆதி காவியம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம். வடமொழியில் ஆதி காவியம் என அழைக்கப்படுவது ராமாயணம். தமிழர்களின் கருவூலமாக கருதப்படுவது புறநானூறு. பாவை பாட்டு என அழைக்கப்படுவது திருப்பாவை. தூதின் இலக்கணத்தை கூறும் நூல் எதுன்னு பார்க்கும்போது இலக்கண விளக்கம். அடுத்தது தமிழின் முதற்காப்பியம், அதாவது முதற்காப்பியம் கிடையாது, தமிழின் முதல் கலம்பகம் எது அழைக்கப்படுகிறது அப்படின்னா நந்தி கலம்பகம். திருக்குறளின் பெருமையை குறிக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை. 96 வகை சிற்றிலக்கிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சதுரகராதி. கிறிஸ்தவர்களின் களஞ்சியம் என்று கருதப்படுவது தேம்பாவணி. தமிழர்களுக்கு 2 கண்களாக கருதப்படுவது தொல்காப்பியம் திருக்குறள். 64 புராணங்களை கூறும் நூல் திருவிளையாடற் புராணம். இயற்கை ஓவியம் அப்படின்னா 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம் அப்படின்னா கலித்தொகை. இயற்கை பரிணாமம் அப்படிங்கிறது கம்பராமாயணம். இயற்கை இன்ப வாழ்வு நிலையம் சிலப்பதிகார மணிமேகலை. நட்புக்கு கரும்பை ஊமையாய் கூறியது நாலடியார்.
18 உறுப்புகளால் பாடப்பட்டது கலம்பகம். குற்றால குறவஞ்சி, குறத்திப்பாட்டு இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா குறவஞ்சி நாடகத்தை குறிக்கக்கூடியது. தமிழ் வேதம், சைவ வேதம், தெய்வத்தன்மை கொண்ட அழகிய வாய்மொழி அப்படிங்கிற நூல்லாம் வந்து திருவாசகத்துக்கு இருக்கக்கூடிய அடைமொழி பெயர்கள். தமிழ் மொழியின் உபநிடதங்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது தாய்மானவருடைய பாடல்கள். தமிழ் மொழியின் உபநிடதங்களாக அழைக்கப்படுவது தாய்மானவர் பாடல்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த எல்லா அடைமொழி நூல்களுமே வந்து ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் கேட்ட கேள்விகள் தான். இதுவே மேபி வந்து நெக்ஸ்ட் கொஷின்ஸில் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.